ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயக்குமார். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற 5G மொபைல்ஸ் தான் பார்க்க போறோம். அது என்னென்ன மொபைல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளார போகலாம். Audio Jungle. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மொபைல் பார்த்தீங்கன்னா விவோல விவோ T3 Lite 5G. ஸோ இதை இன்னைக்கு 10,499 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 500 ரூபா ஜாஸ்தி பண்ணாலும் ஏன் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன்னா அதுக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன் நல்லாவே இருக்கு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் HD+ 90Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டிமென்சிட்டி 6300ங்கிற ப்ராசஸரில் இதை மேக் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது ஆண்ட்ராய்டு 14 ரன் ஆகுது. ரேம் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4GB 6GB அண்ட் 128GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா ரியரில் 50 MP பிரைமரியாகவும் 2 MP மேக்ரோவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 8 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டூவல் 5G சப்போர்ட் இருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பேட்டரியோட வாட்ஸ் இதில் மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி பாக்ஸுக்குள்ள மொபைலும் சார்ஜிங் கேபிள்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சார்ஜர் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் இந்தியன் மேனுஃபேக்சரான லாவா. ஸோ லாவா விவோ 5G அப்படிங்கிற மொபைல் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6.52 இன்ச் HD+ டிஸ்பிளே 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்குறாங்க. ப்ராசஸர்னு எடுத்திங்கன்னா யூனிசாக்ங்கிற ஒரு ப்ராசஸர், யூனிசாக் T7T5G அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க. ரேம் வேரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4GB ரேமு 64GB இன்டர்னல் மெமரி மட்டும்தான் அதில் கிடைக்குது. ரெண்டாவது கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவும் 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவும் இதில் கிடைக்குது. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. ஸோ இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8500 to 8700 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு ப்ரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்கு இது ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ M6 5G. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6.74 இன்ச் HD+ 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட 6100 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க. ரேம் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 6GB ரேம் வேரியன்ஸில் கிடைக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128 250 வேரியன்ட்ல நமக்கு கிடைக்குது. ஸோ 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவும் 5 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவும் இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் சிம்மில் ஏர்டெல் சிம்மும், செகண்ட் சிம்மு தான் நீங்கள் வேறு சிம்மும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இதில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இன்க்ளூட் ஆகி வருது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஃபினிக்ஸ் ஹாட் 50 5G அப்படிங்கிற மொபைல் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் 128Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட நமக்கு கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டிமென்சிட்டி 6300. இது ஆண்ட்ராய்டு 14 ரன் ஆகுது. ஸோ இதில் இருக்கிற கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரியலில் 48 MBயும் ஃப்ரண்டில் 8 MB மெகாபிக்சலும் கொடுத்துருக்குறாங்க. ரேம் வேரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4GB 8GB வேரியன்ட்ல கிடைக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128GB மட்டும்தான். ஸோ அதே மாதிரி 5000 mAh பேட்டரி இருக்குது. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இதில் சைட் மவுண்டோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வருது. ஸோ இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9999 ரூபா. இது ஓரளவுக்கு ரீசனபிளான பையாவே இருக்கலாம் உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் ரெட்மி 13C 5G. ஸோ இதில் நமக்கு கிடைக்கிறது என்னன்னா 6.7 இன்ச் HD+ டிஸ்பிளே 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கிடைக்குது. ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டிமென்சிட்டி 6100 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்ட்ராய்டு 13 தான் இது ரன் ஆகுது. அதே மாதிரி ரேம் வேரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4GB 6GB 8GB ரேமில் கிடைக்குது. அதே மாதிரி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல நமக்கு கிடைக்குது. கேமரான்னு எடுத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் ரியர்லையும் ஃப்ரண்டில் 5 மெகாபிக்சலும் கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வித் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வருது. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பார்த்தீங்கன்னா சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இதில் கிடைக்குது. அடுத்து ரெண்டாவது இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அருமையான ப்ரைஸாக இருக்குது. 9499 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 12000 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 9500 ரூபாய்க்கு இது ஒர்த்தபுளான
கடைசியாக பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மியிலிருந்து ரெட்மி A4 5G ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் நமக்கு கிடைக்கிறது என்னன்னா 6.88 இன்ச் பெரிய டிஸ்பிளே வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கிடைக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 4S Gen 2 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 50 MP ரியர்லையும் ஃப்ரண்டில் 5 MP கொடுத்துருக்குறாங்க. ரேம் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4GB 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கிடைக்குது. இன்னொன்று 4GB 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கிடைக்குது. அதேமாரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. பாக்ஸில் 33 வாட்ஸ் சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மொபைல் வந்து 18 வாட்ஸில் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு 8500 8499 இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு 5G மொபைல் வேணும், ஒரு 9 ரூபாய் 9000 கிடைக்குதுன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஏர்டெல் 5G வந்து இதில் சப்போர்ட் ஆகாது. ஸ்டாண்டர்ட் 5G இதில் சப்போர்ட் பண்ணாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ நேரமாக ஒரு 10,000 ரூபாய்க்கு உள்ளார கிடைக்கிற ஒரு 5G மொபைல்ஸை பார்த்தோம். ஸோ இதில் எல்லாத்துலையும் காமனான ஒரு விஷயம் தான், கேமரா அவரேஜ் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்காது. நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுற அளவுக்கு உண்டான கேமரா கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டே டு டே யூஸ்க்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் ஒரு யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கேமிங்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மொபைல்ஸ் எல்லாமே ஹேங் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜை ஃப்ரீயாக வச்சுக்கிங்க. பேக்கப் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து அக்குப்பை ஆகும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதிகமானாலும் ஃபோன் ஹேங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் மேக்ஸிமம் அப்பப்போ எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் டிலீட் பண்ணிக்கியோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டோ யூஸ் பண்ணிங்க. ஸோ நான் இப்போ சொன்ன மொபைலை எது உங்களுக்கு பிடிச்ச மொபைல்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்க.